கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்டவர்களாக, அவமானப்பட்டவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு அவர் சொல்றாரு, உங்களை கைவிட மாட்டேன், என் ஜனங்களாக இஸ்ரவேலை நான் கைவிட மாட்டேன், அவர்களை கைவிடுவது இல்லைன்னு சொல்றாரு. கர்த்தர் நிச்சயமா உங்களை கைவிடுகிற தெய்வம் இல்லை, அவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஆண்டவருக்கு பிரியமானவங்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம எதை நம்புகிறோம்? ஒரு மனுஷனை நம்பும்போது அவன் கைவிட்டுடுவான். ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் குறைவாக இருந்தது. அந்த பணத்துக்காக அவங்க எங்கெங்கேயோ போய் தேடினாங்க. எத்தனையோ பழினாளர்கிட்ட போய் கேட்டாங்க. கடைசியில் கேட்டவங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்கல. அன்பானவங்களே, அந்த கடைசி நேரத்தில் அவங்க கண்ணீர் விட்டு அழுததை நான் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறேம்மா, ஏசாமி உங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக பணத்தை கொடுப்பாரு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணதுனால நடக்கலை. கர்த்தர் அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து தன்னுடைய மகனுடைய பணத்துக்கு தேவையான பணத்துக்கு அதிகமான பணத்தை இலவசமாக கொடுத்தார். கர்த்தர் உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுடைய தேவையை சந்திப்பார், உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமென்.